Free electricity should cut for big farmers in all states of India and meter should fix in all farmlands in India. இந்த கட்டுரை மிக சிறப்பாக விவசாயமும் மின்சாரமும் என்கிற தலையங்க பகுதியிலே 29 நவம்பர் 2025 தினமணி நாளிதழில் மிக சிறப்பாக எழுதியுள்ளார்கள். நான் தினமணி நாளிதழுக்கு நன்றி சொல்லுகிறேன். கல்வி, உணவுப் பொருட்கள் வழங்குதல், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்கான மானியங்கள் ஜிடிபியில் 4.4% மட்டுமே என்றால் வாக்காளர்களை கவருவதற்கான எந்தவித பொருளாதார அடிப்படையும் இல்லாத மானியங்களின் அளவு ஜிடிபியில் 5.7 என்று பொருளாதார நிபுணர்கள் முண்டலேயும் சிக்தரும் தெரிவிக்கிறார்கள். அவசியமற்ற மக்களை கவரும் இலவச மானியங்கள் இதுபோல் தொடர்ந்தால் இலங்கைக்கு ஏற்பட்ட கதி இந்தியாவுக்கும் ஏற்படலாம் என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். மானியங்களில் பரவலாக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் முதன்மை பெறுவது விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம். விவசாயத்துக்கு பாசன வசதி வழங்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் வரைமுறை இல்லாமல் விவசாயத்துக்காக இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் போது நிலத்தடி நீரும் வீணாகி மின்சாரமும் விரயமாகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மின்சார வாரியங்களும் மிக கடுமையான இழப்பில் இயங்குகின்றன. எந்த ஒரு மாநிலமும் துணிந்து சீர்திருத்தத்தையோ தனியார் மயமத்தையோ மேற்கொண்டு இழப்பை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட தயாராக இல்லை. உற்பத்தியாகும் மின்சாரத்தில் 1/6 பங்கு மின்சாரத்துக்கான கட்டணம் மாநில மின் வாரியங்களால் வசூலிக்கப்படுவதில்லை. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் 1693 பில்லியன் யூனிட் மின்சாரத்தில் அது 16% எனும்போது எந்த அளவுக்கான இழப்பு என்பதை கணக்கிட்டு பார்த்தால் தலை சுற்றும். மின்சார வாரியங்களின் உற்பத்தி செலவுக்கும் கட்டண வசூலுக்குமான இடைவெளி சுமார் 3 லட்சம் கோடி. ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் இழப்பு 7 லட்சம் கோடி. இந்த இழப்பை எல்லாம் எப்படி ஈடுகட்டுவது? யார் ஈடுகட்டுவது? 2001 இழப்புகள் காரணமாக ஊதியம் கொடுக்கக்கூட இயலாத நிலையில் ஸ்தம்பித்திருந்த மின் வாரியங்களை காப்பாற்ற பட்ஜெட்டிலிருந்து மத்திய அரசு 35,000 கோடியை வழங்கியது. 2012 மின் பகிர்மான நிறுவனங்கள் வங்கிகளுக்கு அடைக்க வேண்டிய 1.5 லேக்ஸ் கோடியை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டன. மீண்டும் 2015 உதய் திட்டத்தின் கீழ் 4.3 லேக்ஸ் கோடி கடன் மத்திய மாநில அரசுகளின் பொறுப்புக்கு மாற்றப்பட்டன. இப்போது 2025 மீண்டும் மின் வாரியங்கள், மின் பகிர்மான நிறுவனங்கள் ஆகியவற்றை காப்பாற்ற 1.1 லேக் crores தேவைப்படுகிறது. வீடுகளுக்கும் விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் இலவச மின்சாரத்தை ஈடுகட்ட மின்வாரியங்கள் மற்றவர்களிடமிருந்து அதிக கட்டணம் வசூலிக்கின்றன. வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளை விட இந்தியாவில் மின் கட்டணம் அதிகம் என்பதால் உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது. அதன் காரணமாக தொழில் துறையில் அந்நிய முதலீடுகள் குறைகின்றன. நிலத்தடி நீர் குறைந்து வருவதால் பல விவசாயிகள் 3 குதிரைத்திறன் கொண்ட மோட்டார்களால் ஆழ்துளை கிணறுகளிலிருந்து விவசாயத்துக்கு தண்ணீரை உறிஞ்ச இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிலர் மின்வாரிய அனுமதி பெறாமலேயே 5 குதிரைத்திறன் உள்ள பம்ப் செட்டுகளை பயன்படுத்துகிறார்கள். விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை நிறுத்த முடியாது. 5 குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த அவர்களை அனுமதிக்காமல் இருப்பதும் சரியாக இருக்காது. அதே நேரத்தில் மின்வாரியம் சில கட்டுப்பாடுகளை விதித்தாக வேண்டும். பெரும் நிலச்சுவார்ந்தார்கள் சூரிய மின்சக்தி மூலம் தங்களது மின் தேவையை ஈடுகட்டி கொள்ள மானியங்கள் வழங்கி அவர்களுக்கான இலவச மின்சாரத்தை நிறுத்திவிட வேண்டும். ஏனைய விவசாயிகள் தங்களது மோட்டார்களில் மீட்டர் பொருத்துவதை கட்டாயமாக்கி பாசனத்துக்கு தேவையான மின்சாரம் மட்டும் இலவசமாக வழங்கப்படும் போது மின் விரயமும் இருக்காது. நிலத்தடி நீர் வீணாவதும் தடுக்கப்படும். பைபிள் டாக்ஸ் அபவுட் எலக்ட்ரிசிட்டி சப்சிடி ரெகுலேஷன் இன் இந்தியா. 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மினேகாம் இஸ்ரவேலில் பலத்த ஐசுருவான்களிடத்தில் ஆள் ஒன்றுக்கு 50 வெள்ளிச் சேக்கல் தண்டினான். ஆமேன். அப்படியே பணக்கார விவசாயிகளிடம் இலவச மின்சாரங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும்.